கோவை அருகே ரெட் சான்போ எனப்படும் அரிய வகை மண்ணுளி பாம்பு மீட்கப்பட்டது. கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற விவசாயியின் தோட்டத்தில் 2 அரிய வகை பாம்புகள் இருந்துள்ளன. இதுகுறித்து ரவிச்சந்திரன் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். பின்னர் வன சுற்றுச்சூழல் அமைப்பின் நிறுவனர் சந்திரசேகரன் தலைமையில் மீட்பு குழுவினர் விரைந்து சென்றனர். அங்குள்ள விவசாய நிலத்தில் ஆரஞ்சு நிறத்தில் 2 பாம்பு குட்டிகள் இருப்பதை சுற்றுச்சூழல் அமைப்பினர் கண்டுபிடித்தனர். இவை ரெட் சான்போ எனப்படும் அரிய வகை மண்ணுளி பாம்பு என்று சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனர் சந்திரசேகரன் தெரிவித்தார். அந்த ரெட் சான்போ அப்படிங்கிற ஒரு அரிய வகையான ஒரு பாம்பு இன்னைக்கு கரும்தாம்பட்டி ஏரியாவிலிருந்து கூப்பிட்டுருந்தாங்க சார், ரெஸ்கியூ பண்றதுக்கு. ஒரு தோட்டத்தில் போய் அந்த பாம்பை போய் பார்த்தோம். அது வந்து அரிய வகை பாம்புல அது அழிந்து கொண்டு இருக்கும் ஒரு பாம்புல அது ஒரு வகை. அது பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய மெடிசன் ஐட்டம்ஸ்க்கோசரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கிலோ கணக்கில் வந்துட்டு இப்போ விற்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஆளு வந்து நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்துட்டு முற்றிலும் அது தவறான ஒரு செய்தி. அந்த பாம்பு சாதாரண ஒரு விவசாய மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நண்பராக மட்டும்தான் இருக்கும் அந்த பாம்பு. அது வந்து சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க வந்துட்டு விவசாய பூமியில வந்துட்டு உயிர் வந்துட்டு இருக்கிற பாம்பு. ரெட் சான்போ அப்படிங்கிற ஒரு பாம்பு 2 வகையான பாம்பு எடுத்திருக்கிறோம் அந்த கரும்தாம்பட்டி தோட்டத்துல இருந்து. அந்த ரெட் சான்போ வந்துட்டு இப்போ கொண்டு போய் நாங்க போய் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல போய் அதை வந்து ஒப்படைச்சாச்சு. இந்த வகை மண்ணுளி பாம்பு மருத்துவ குணம் வாய்ந்தது என மக்களிடம் பலர் தவறான கருத்துக்களை கூறி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், மண்ணுளி பாம்புகள் விற்பவர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்றும் வனத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.